GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி டிசம்பர் 30 சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதை தொடர்ந்து காலை முதல் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து சொர்க்கவாசல் வழியாக சென்று வந்தனர். இதனால் அங்கு திருப்பூர் தெற்கு காவல் நிலைய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த மதுபோதையில் இருந்த ஒருவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து போதையில் இருந்த அந்த வாலிபர் தான் கையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து திடீரென பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரை ஆக்ரோஷமாக தாக்க முயன்றார். இதனை சற்றும் எதிர்பார்க்காமல் இருந்த காவலர் ராமகிருஷ்ணன் தன்னை தற்காத்துக் கொள்ள தனது இடுப்பில் இருந்த பெல்ட்டை கொண்டு தடுக்க அருகே இருந்த மற்ற காவலர்கள் போதை ஆசாமியை மடக்கி பிடித்து கத்தியை பறித்தனர். அதையடுத்து போதையில் இருந்த வாலிபரை சோதனை செய்ததில் அவரிடம் மிளகாய்த்தூள் பாக்கெட்டும் தாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் கத்திகளும் இருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து காவலரை தாக்க முயன்ற வாலிபரை காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் போதையில் இருந்த வாலிபர் தஞ்சாவூரை சேர்ந்த இளங்கோ என்பதும் தெரிய வந்தது. போலீசார் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பொதுமக்களுக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலரை போதையில் இருந்த வாலிபர் கத்தியால் தாக்க முயன்ற சம்பவம் கோவில் அருகே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. போதை வாலிபரின் இத்தகைய செயலால் காவலர் ராமகிருஷ்ணன் நூல் இழையில் உயிர் தப்பினார். இச்சம்பவம் வீடியோவாக பதிவாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் திருத்தணியில் 4 சிறுவர்கள் வடமாநில இளைஞரை சரமாரியாக வெட்டிய விவகாரம் மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது காவலரையே போதை ஆசாமி ஒருவர் கத்தியால் குத்த வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.